வச்சு அறிஞர் விட்டார். காலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய வகையிலே அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகிய பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்கம் 3000 ரூபாய் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இன்று நமது விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியிலே நமது மாண்புமிகு நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் அனைவரும் சீரும் சிறப்புமாக பொங்கல் விழாவை கொண்டாடுமாறு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமையுரையாற்றிய திட்ட இயக்குநர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக 4.5 ஆண்டு காலத்திலே அவர் வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான திட்டங்களுடைய தொடர்ச்சியாக இந்த பொங்கல் திருநாளை, தமிழர் திருநாளை தமிழ்நாட்டு பெருங்குடி மக்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு கொண்டாடிட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் நமக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, ஒரு வேட்டி சேலை என்பதோடு உடன் சேர்த்து இந்த பொங்கல் தொகுப்போடு சேர்த்து ரொக்கமாக ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரருக்கும் 3000 ரூபாய் ரொக்கமாக அவர்களுக்கு இந்த பொங்கலை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு வழங்கி, அதே போல இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுக்கும் அதை வழங்குவதற்கு ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த திட்டத்தை இன்றைக்கு மிகச்சிறப்பாக அவர்கள் துவங்கியிருக்கிறார்கள். அப்படி துவங்குகிற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் குறித்து வெல்வோம் ஒன்றாக என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு அவருடைய செய்தியையும் தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மகளிருக்கான உரிமை தொகை 1000, நம்ம வீட்டு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கல்லூரியிலே போய், காலேஜில் போய் படிக்க போனால் அவர்களுக்கு மாதம் புதுமை பெண் திட்டத்திலே 1000, நம்முடைய வீட்டு பையன்கள் போய் படிக்க போனால் தமிழ் புதல்வன் திட்டத்திலே அவர்களுக்கு 1000. இப்படியே நீங்கள் கணக்கு போட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் இப்போது உங்கள் கையிலே 3000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வழங்கி இருக்கிறார். 15ஆம் தேதி ஆனால் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்கறதில்லை. உங்கள் செல்போன் அத்தனை பொருளையும் ட்ரிங்குன்னு ஒரு சத்தம் வருது. பார்த்தா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா வந்துடுது. இன்னைக்கு ரொக்கமாக 3000 கொடுக்குறாரு. அதில் பேங்க் அக்கௌண்ட்டில் 1000, 4000. நம்ம வீட்டு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இன்னைக்கு போய் காலேஜில் படித்தா அந்த பிள்ளைகளுக்கு 1000, 2000. இந்த ஒரு ஜனவரி மாதத்தில் மாத்திரம் நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவர் வீட்டிலும் 6000 ரூபாய் அவர்களுக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் அவர். இதோடு சேர்த்து பொங்கல் தொகுப்பையும் கொடுத்துருக்கார். இது ஒரு கணக்கு போட்டு பார்த்தா நான் கேட்டேன், நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 6,04,000 பேருக்கு இதை கொடுக்குறோம். நம்முடைய திருச்சுழி வட்டாரத்தில் மட்டும் ஏறத்தாழ 33,500 பேருக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுது. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்முடைய காரியாபட்டி பகுதியில் 1,484 பேருக்கு இன்றைக்கு இதை வழங்குகிறோம். விருதுநகர் மாவட்டத்தை மட்டும் 181 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பொருள்களை உங்களுக்கு அவர்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் இன்றைக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருகிறார். இதற்காக நம்முடைய பொங்கல் பண்டிகை என்பது தமிழர் திருநாள், நம்முடைய பண்டிகை, உழவர் திருநாள். அந்த நாளில் நீங்கள் அத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அதனால தான் அத்தனை திட்டமும் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள்
கடைசி வருஷம் படிக்கக்கூடியவர்கள், கடைசி வருஷத்துக்கு முதல் வருஷம் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் லேப்டாப் வழங்கியிருக்கு. இப்போ காலையில் கூட நான் விருதுநகரில் லேப்டாப் கொடுத்து விட்டு வந்தேன். மத்தியானம் திருச்சுழியிலே நம்முடைய தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் அங்கே போய் கூட ஐடிஐயில் நான் இன்னைக்கு போய் கம்ப்யூட்டர் போய் கொடுக்க போகிறேன். சமுதாயத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ யாரையும் விட்டுவிடக்கூடாது. ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி வருகிறது, மாநிலம் முழுவதும் இன்னைக்கு வளர்ச்சி வருகிறோம். இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியிலே கூடியிருக்கிறது என்று சொன்னால் இந்த வளர்ச்சி சென்னைக்கு மாத்திரமோ கோயம்புத்தூருக்கோ திருச்சிக்கு மாத்திரம் கிடையாது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இந்த வளர்ச்சி வர வேண்டும். அந்த வளர்ச்சி வருகிற போது இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் இந்த ஜாதி, அவர் அந்த மதம் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழர்கள் என்கின்ற உணர்வோடு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் அந்த வளர்ச்சியை பெறுவதற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் இன்றைக்கு திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைக்கு நாம் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தை கொடுக்கிறோம். முதியோர்களிலிருந்து குழந்தைகள் வரை, தாய்மார்களிலிருந்து இளைஞர்கள் வரை, விவசாயிகளிலிருந்து வியாபாரிகள் வரை, சமுதாயத்தில் யாரை எடுத்துக்கொண்டாலும் அத்தனை பேருக்கும், ஏன் நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு இந்த முறை அவர்கள் 23 வருஷமாக கேட்டாங்க, எங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஓய்வூதியம் பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்று. 23 வருஷத்துக்கு அப்புறம் அதிலும் படைத்து சாதனை படைத்து தந்தவர் நம்முடைய முதலமைச்சர். யாரையும் விட்டு வைக்கிறோம். எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சராக இருக்கிறார். எனவே நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்முடைய பகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இன்றைக்கு உறுதி செய்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு பின்னால் நாம் மீண்டும் இருக்கிறோம். வரக்கூடிய 6 மாதமோ 4 மாதமோ என்றைக்கு தேர்தல் வந்தாலும் உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருக்குத்தான் இருக்க வேண்டும் என்பதை உங்களிடத்தில் நான் உரிமை அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் நான் குறிப்பிட்ட சிலருக்கு அடையாளமாக வழங்கிவிட்டு சென்றாலும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அலுவலர்கள், நம்முடைய தோழர்கள் விடைபெறுகிறேன். நன்றி. அதைத் தொடர்ந்து பிச்சை, பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் மொத்தம் 3000 மற்றும் வேட்டி சிலைகள் வழங்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சோலை பிரியா, அதைத் தொடர்ந்து நபிசா பிவி, தொடர்ந்து முனியம்மாள், தொடர்ந்து நாகூர் அம்மாள் பேகம், தொடர்ந்து அழகம்மாள் பெருமாள், தொடர்ந்து வெங்கடேஸ்வரி வாங்க, தொடர்ந்து விஜயா, பாருங்க அப்படி காட்டுதான்